காஞ்சிபுரம் அருகே பூசிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கும் அதே பகுதியில் உள்ள ஒரு பேக்கரி கடைக்காரருக்கும் சில நாட்களுக்கு முன் பிரச்சனை ஏற்பட்டது. முருகன் தாக்கப்பட்டார். இதுபற்றி முருகன் காஞ்சிபுரம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து போலீசார் ஒரு சார்பாக செயல்படுகின்றனர். நான் கொடுத்த வன்கொடுமை தடுப்பு சட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என காஞ்சிபுரம் கோர்ட்டில் முருகன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செம்மல், முருகன் அளித்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என வழக்கை விசாரித்த டிஎஸ்பி சங்கர் கணேஷுக்கு கேள்வி விடுத்தார். புகார் அளித்தவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன. டிஎஸ்பி பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்றார். டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்து சிறையில் அடைக்கவும் நீதிபதி செம்மல் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் கிளை சிறையில் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அடைக்கப்பட்டார். கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தமிழக போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிபதி செம்மலுக்கும் டிஎஸ்பி சங்கர் கணேஷுக்கும் ஏற்கனவே தனிப்பட்ட பிரச்சினை உள்ளது. இதனால்தான் டிஎஸ்பியை கைது செய்ய நீதிபதி செம்மல் உத்தரவிட்டார் என கூறி காஞ்சிபுரம் எஸ்பி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. டிஎஸ்பி சங்கர் கணேஷ் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் டிஎஸ்பி சங்கர் கணேஷை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டது. நீதிபதி செம்மல் போட்ட உத்தரவையும் ரத்து செய்தது. நீதிபதி செம்மல் மீது போலீஸ் அளித்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்தவும் ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதே நேரத்தில் டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்ட காஞ்சிபுரம் நீதிபதி செம்மல் அரியலூர் மாவட்ட லோக் அதாலத் தலைவராக இடமாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிபதியாக நீதிபதி தீப்தி அறிவுநிதி பணியமர்த்தப்பட்டார். இதனிடையே நீதிபதி செம்மல் மீதான புகார் தொடர்பாக ஹைகோர்ட் ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை நடத்தியது. அதைத் தொடர்ந்து மாவட்ட நீதிபதி செம்மலை சஸ்பெண்ட் செய்து ஹைகோர்ட் பதிவாளர் அல்லி உத்தரவிட்டார். டிஎஸ்பியை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி செம்மல் சஸ்பெண்ட் செய்து சென்னை ஹைகோர்ட் பதிவாளர் உத்தரவிட்டது நீதித்துறை மற்றும் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.